வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு? ஜோதிடர்களின் துல்லிய கணிப்பு. சிஎஸ்கே மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா? அதாவது நடப்பு ஐபிஎல் தொடர் தற்போது பரபரப்பான கட்டத்தை தான் எட்டியிருக்கு. இந்த நிலையில் தான் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியானது இதுவரை விளையாடியுள்ள 10 போட்டிகளில் 5 போட்டியில் வெற்றியும் 5 போட்டியில் தோல்வியையும் தழுவியிருக்காங்க. இந்த முக்கியமான நேரத்தில் தான் சிஎஸ்கே அணிக்கு முக்கிய வீரர்கள் காயம் காரணமாகவும் சொந்த பிரச்சனைக்காகவும் விலகி இருப்பது சிஎஸ்கேவுக்கு பின்னடைவையும் ஏற்படுத்தியிருக்கு. சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹார் அவர்கள் கடந்த பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியின் போது 2 பந்துகள் மட்டுமே வீசிய நிலையில் காயம் காரணமாக வெளியேறிட்டாரு. இதே போலதான் வங்கதேசத்தைச் சேர்ந்த முஸ்தபிர் ரஹ்மானும் சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடுவதற்காக ஐபிஎல் போட்டிகளில் இருந்து விலகி வங்கதேசமும் சென்று இருக்காரு. மேலும் நன்றாக பந்து வீசிக் கொண்டிருந்த தூசர் தேஷ்பாண்டேவுக்கும் தற்போது காய்ச்சல் ஏற்பட்டு அவரும் ஓய்விலையும் இருக்காரு. இதனால் இன்றைய தினம் நடைபெறவுள்ள பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே நிர்வாகம் யாரை களமிறக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுதியுள்ளது. ஆனால் எத்தனை வீரர்கள் காயமடைந்தாலும் அவர்களுக்கு பதிலாக தகுந்த மாற்று வீரர்களை சிஎஸ்கே நிர்வாகம் வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது தீபக் சஹார் விலகி இருக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் ராஜவர்தன் அவர்கள் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடாமல் நீண்ட காலமாக காத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை உள்ளூர் கிரிக்கெட்டில் குட்டி ஹர்திக் பாண்டியா என்று அழைப்பார்கள். திறமை வாய்ந்த வீரராக இருந்தாலும் இவருக்கு சிஎஸ்கே நிர்வாகம் வாய்ப்புகளை வழங்காமல் வீணடித்து வருகிறது. இதனால் இவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வங்கதேச வீரர் முஸ்தபிர் ரஹ்மானுக்கு மாற்று வீரராக இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த ரிச்சர்ட் கிளீசன் என்பவரையும் சிஎஸ்கே நிர்வாகம் சமீபத்தில் ஒப்பந்தம் செய்தது. மேலும் பேட்டிங்கிலும் எந்த வீரர் காயமடைந்தாலும் அவருக்கு தகுந்த மாற்று வீரர் இருப்பதால் அது குறித்த கவலை கொள்ள தேவையில்லை. அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது 10 போட்டிகளில் விளையாடி 5 தோல்வி 5 வெற்றி என புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திலும் உள்ளது. அடுத்ததாக சிஎஸ்கே அணி பஞ்சாபுக்கு எதிராக விளையாட உள்ளது. ஏற்கனவே பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் கடந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் அதே பஞ்சாப் அணிக்கு எதிராகத்தான் மீண்டும் தர்மசாலாவில் சிஎஸ்கே விளையாட உள்ளது. இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி என்று நம்ம ஜோதிடர்கள் கணித்து கூறியிருக்காங்க. அதில் இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி கணித்து கூறியிருக்காங்க ஜோதிடர்கள். அதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 8, 4 கூட்டு எண்களான 13, 22, 31 ஆகும். இதில் 31 ருத்ராஜின் ஜெர்சி நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு பார்த்தோம்னா கருப்பு, நீலம், பச்சை. இதில் அதிர்ஷ்ட நிறம் எதுவும் ஒத்துப்போகவில்லை. வேணும்னா இவர் கருப்பு நிற கைக்குட்டையை வைத்து இருந்தால் நல்லது நடக்கும் என்று ஜோதிடர்களும் கூறியிருக்காங்க. அதாவது கருப்பு அல்லது நீல நிற கைக்கோட்டையை ருத்ராஜ் அவர்கள் போட்டி நடைபெறும் போது தனது கையில் வைத்திருக்க வேண்டும். அதே போல அதிர்ஷ்ட நாள் இவருக்கு சனி பகவான் பார்வை இருப்பதால் சனி ஞாயிறு அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. இதில் போட்டி நடைபெறும் நாளானது ஞாயிற்றுக்கிழமைதான். இது ருத்ராஜுக்கு சாதகமாகவும் உள்ளது. அதே போல பஞ்சாப் கேப்டன் சாம்கரனின் ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 5. இது போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் உள்ளது. இது ஒத்துப்போகவில்லை. அதே போல் அதிர்ஷ்ட நாள் எதுன்னு பார்த்தோம்னா புதன் வியாழம் மட்டும்தான். இதுவும் ஒத்துப்போகல. இதனால் ஜோதிடர் கணிப்பின்படி பார்த்தோம்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்குத்தான் அதிகமாக எல்லாமே ஒத்துப்போகிறது. சாம்கரனுக்கு அதிர்ஷ்ட எண்ணை தவிர மற்றவை எவையும் ஒத்துப்போகவில்லை. இதனால் சிஎஸ்கேவுக்குத்தான் இந்த போட்டியின் ரிசல்ட் சாதகமாக வரும் என்று ஜோதிடர்களும் கணித்து கூறியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.